வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ரெஃப்ரெஷர் மாடியூலில் இருக்க 4th டாபிக் மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பற்றி பார்க்க போகிறோம். மேக்னெட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா? மேக்னெட்ஸோட யூசஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ ஒரு மேக்னெட்டோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்ன? அட்ராக்ஷன் டு அயன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம மேக்னெட்ஸை தெரிஞ்சுக்க முடியும். மேக்னெட்ஸோட யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அயன் ஆப்ஜெக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அயன் ஆப்ஜெக்ட்ஸ் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து அயன் ஆப்ஜெக்ட்ஸை பிரித்து எடுக்கிறதுக்கு மேக்னெட்ஸ் யூஸ் ஆகும். ஆஸ் வெல் ஆஸ் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் காலிங் பெல்ஸ், டோர் பெல்ஸ், அப்புறமா ஜெனரேட்டர்ஸ், மோட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மேக்னெட்டை எடுத்து நம்ம த்ரெட்டில் கட்டி சஸ்பெண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இட் பாயிண்ட்ஸ் நார்த் சவுத் டைரக்ஷன். So we can understand a magnet has two poles, north pole and south pole. இதோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா like poles repel each other. அதாவது நார்த் அண்ட் நார்த், சவுத் அண்ட் சவுத் போல்ஸ் ரெண்டு மேக்னெட்டை நம்ம சேர்ந்த மாதிரி வச்சோம்னா they repel each other. ஒன்று விளக்கும். அதே unlike poles attract each other. நார்த் அண்ட் சவுத் போலை நம்ம பார்த்த மாதிரி வச்சோம் அப்படின்னா they attracts each other. This is the main property of magnets. அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அயன் ஃபில்லிங்ஸை சாண்ட்லேருந்து எடுத்த அயன் ஃபில்லிங்ஸை ஒரு பேப்பர் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பார் மேக்னெட் வச்சோம், பிலோ த ஒயிட் ஷீட் வச்சோம் அப்படின்னா அந்த அயன் ஃபில்லிங்ஸ் they get arranged themselves in a pattern. அதுதான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்ல முடியும். தென் ஒரு சிம்பிள் சர்க்கியூட் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கனெக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு மேக்னெட்டிக் நீடில் வைக்கும்போது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை பொறுத்து அந்த மேக்னெட்டிக் நீடிலில் டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். தென் கம்மிங் டு த ஃபோர்த் ஆக்டிவிட்டி, அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர். எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர் அப்படிங்கிற டிவைஸ் எலக்ட்ரோ மேக்னெட்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஜெனரேட்டர் அண்ட் டைரக்ட் கரண்ட் ஜெனரேட்டர். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஜெனரேட்டர், ஏசி ஜெனரேட்டர்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் காயில், வி கால் இட் ஆஸ் அர்மேச்சர். அடுத்தது ரெண்டு ரிங்ஸ், ஸ்லிப் ரிங்ஸ் S1 அண்ட் S2. அடுத்தது கார்பன் பிரஷஸ் B1 அண்ட் B2. இந்த அர்மேச்சர், ரெக்டாங்குலர் அர்மேச்சர் ஒரு ரெண்டு மேக்னெட்ஸோட போல்ஸுக்கு இடையில செட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்லிப் ரிங்ஸ் அந்த காயிலோட எண்டிங்கில் கனெக்ட் ஆகியிருக்கும். இந்த ரிங்ஸோட அவுட்டர் சைடில் கார்பன் பிரஷஸ் இருக்கும். அந்த பிரஷஸை எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சர்க்கியூட் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகி வரும்போது காயில் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஹாஃப் அண்ட் ஹாஃப் ரொட்டேஷனாக இருக்கும். ஸோ கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் ஜெனரேட்டரை நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். தென் டிசி ஜெனரேட்டர், அதாவது டைரக்ட் கரண்ட் ஜெனரேட்டரில் ஹாஃப் அண்ட் ஹாஃப் ரொட்டேஷன் இருக்காது. காயில் யூனி டைரக்ஷனலாக கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் இருக்க ஒரே சேஞ்ச் என்ன அப்படின்னா ரிங்கோட டைப் மாறி இருக்கும். ஸ்லிப் ரிங்ஸுக்கு பதிலாக ஸ்பிளிட் ரிங்ஸ் இந்த டிசி ஜெனரேட்டரில் இருக்கும். தென் கம்மிங் டு த எலக்ட்ரிக்கல் மோட்டர்ஸ். எலக்ட்ரிக்கல் மோட்டர் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேக்னெட்டிக் போல்ஸுக்கு நடுவில் ஒரு காயில் இருக்கும். ABCD அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்குலர் காயில் இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் மோஷன், அதாவது ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்டு ரூல் படி அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட டைரக்ஷன் டைரக்ஷன் ஆஃப் மோஷனுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஸோ காயில் ரொட்டேட் ஆகும். காயில் ரொட்டேட் ஆகும்போது, அதாவது ABCDங்கிற டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா காயில் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகும். அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகும். இந்த ரொட்டேஷனோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கம்யூட்டேட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸை இதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் மோட்டர் நம்ம நார்மலாக இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். தண்ணி மேலே பம்ப் பண்ணி ஏற்றக்கூடிய மோட்டர்ஸில் இருக்கும், ஃப்ரிட்ஜில் இருக்கும், அப்புறமா வாஷிங் மிஷினில் இருக்கும், மிக்சி அண்ட் கிரைண்டர், ஃபேன், இது எல்லாத்துலேயுமே எலக்ட்ரிக்கல் மோட்டர் இருக்கும். தென் த தேர்ட் டிவைஸ் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர்.
டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற டிவைஸ் வந்து லோ வோல்டேஜை வந்து ஹை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற பிரின்சிபலில் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் பண்ணுது. பொதுவாக வந்து இதில் 2 டைப் ஆஃப் காயில்ஸ் இருக்கும். ப்ரைமரி காயில் அண்ட் செகண்டரி காயில் ரெண்டுமே வந்து இன்சுலேட்டட் காயில்ஸாக இருக்கும். ப்ரைமரி காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய அயன் ரிங்கில் மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்டியூஸ் பண்ணும். ஸோ தட் இட் இன்டியூசஸ் வேரியிங் இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை வந்து செகண்டரி காயிலில் இன்டியூஸ் பண்ணும். இதுதான் வந்து இதோட பேசிக் ஒர்க்கிங் மெக்கானிசம். அந்த பிரைமரி அண்ட் செகண்டரி காயிலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸை பொறுத்து நாம் வோல்டேஜை வந்து ஹை டு லோ அல்லது லோ டு ஹை வந்து பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ், லோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் டு ஹை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் பார்த்தீங்கன்னா செகண்டரி காயிலில் டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் மோர் இன் செகண்டரி காயில் தேன் த பிரைமரி காயில். தென் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது ஹை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜில் இருந்து லோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜுக்கு கொண்டு வரக்கூடியது. இதில் number of turns in the secondary coil is less than the number of turns in the primary coil. So இது step up transformer வந்து voltage increase பண்ணாலும் கரண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணும். So there is energy loss in the form of heat and sound. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், டைரக்ட் கரண்ட்டோட யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பிரைமரி காயிலில் வர கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் டிசி டைரக்ட் கரண்ட்டில். அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுலேயும் மேக்னெட்டிக் லைன்ஸ்லையும் எந்த விதமான சேஞ்சும் இருக்காது. ஸோ செகண்டரி காயிலில் நம்மளுக்கு இஎம்எஃப் இன்டியூஸே ஆகாது. அதனால் டிரான்ஸ்ஃபார்மரில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அபவுட் எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர், எலக்ட்ரிக்கல் மோட்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். தென் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டு நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இது நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே பண்ணியிருப்போம். அயன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கெட் அட்ராக்டட் டு மேக்னெட்ஸ். ஸோ அட்ராக்ட் ஆகாத ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸ்ப்ரெட் சம் அயன் பின்ஸ், ஸ்டாப்லர் பின்ஸ், அயன் நெயில்ஸ், small pieces of paper, a scale, an eraser and a plastic cloth hanger on a wooden table. Place a magnet nearby these materials. What do you observe? List out the things are attracted by magnet, which object are not attracted. ஒரு டேபிள் காலம் போட்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு ரெண்டாக பிரிச்சுட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸில் எதெல்லாம் வந்து அட்ராக்ட் ஆகுமோ அது எல்லாத்தையுமே மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு கீழே எழுதணும். நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு கீழே அட்ராக்ட் ஆகாத ஆப்ஜெக்ட்ஸை எழுதணும். இதில் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா அயன் பின்ஸ், ஸ்டாப்லர் பின்ஸ், அயன் நெயில்ஸ் இதெல்லாமே மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகும். மீதி இருக்கிற ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர், அ ஸ்கேல், அன் இரேசர், பிளாஸ்டிக் கிளாத் ஹேங்கர் இதெல்லாமே வந்து நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். தென் செகண்ட் ஆக்டிவிட்டி பாருங்க. You are given a long iron nail, insulation coated copper wire and a battery. Can you make own electromagnet? Yes. In the copper wire with a battery, electromagnet வந்து உருவாக்குறதுக்கு அந்த இன்சுலேட்டட் காப்பர் ஒயர் வித் பேட்டரி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகும். அதுக்கு நடுவில் நம்ம அந்த அயன் நெயிலை வைக்கும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதால அந்த அயன் நெயில் வந்து ஒரு டெம்பரரி மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ தட் வி கேன் மேக் அவர் ஓன் மேக்னெட். லாஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் டீச்சர். எலக்ட்ரோமேக்னெட்ஸ் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? எலக்ட்ரிக் மோட்டர்ஸ், எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அடுத்தது ரிங்கிங் பெல்ஸ் அதாவது காலிங் பெல்ஸில் இது எல்லாத்துலேயுமே எலக்ட்ரோமேக்னெட்ஸ் யூஸ் ஆகுது. அடுத்தது லார்ஜர் லேண்ட்ஃபில் அதாவது குப்பைகள்லாம் கொட்டி வைக்கக்கூடிய இடத்துல இருந்து அயன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோமேக்னெட்ஸ் யூஸ் ஆகுது. கிரெயின்ஸில் இந்த மேக்னெட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணி குப்பைகள்லேருந்து இரும்பு பொருட்களை பிரிச்செடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. தென் ட்ரெயின்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
இந்தியாவில் வந்து இன்னும் அந்த ட்ரெயின் சிஸ்டம் வரல. பட் ஜப்பான் மாதிரியான கண்ட்ரீஸில் எலக்ட்ரோ மேக்னெட்ஸில் ரன் ஆகக்கூடிய ட்ரெயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். கம்மிங் டு த இவால்வேஷன், a magnet attracts iron and steel. Second one of the following is an example for a permanent magnet: neodymium. The south pole of a bar magnet and the north pole of a U-shaped magnet will attract each other. The shape of the Earth's magnetic field resembles that of an imaginary solenoid coil. MRI stands for magnetic resonance imaging. A compass is used for actually plotting magnetic lines, detection of magnetic field and navigation. So the answer is all of these. The magnetic strength is dash at the poles, maximum. A magnet has dash magnetic poles, 2 magnetic poles. Magnets are used in dash for generating electricity, generators. Dash are used to lift heavy iron pieces, electromagnets. A freely suspended bar magnet is always pointing along the north-south direction. Like poles of magnets repel while unlike poles attracts. The force of attraction of a magnet is dash at the poles, maximum. Nowadays, magnets are used to generate dash in dynamos, electricity. Magnets are used in computers in the storing devices such as hard disk. They are used in dash and dash cards also, credit and debit cards. Third Roman letter match the following: magnetite, natural magnet. A tiny pivoted magnet, compass box. Cobalt, diamagnetic material. Closed curves, magnetic lines. Bismuth, ferromagnetic material. Draw and label the diagram of an AC generator. இந்த டயக்ராம்ல AC ஜெனரேட்டரோட பிக்சர் இருக்கு and parts மார்க் பண்ணிருக்கு. You can refer this for your answers. Thank you students. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா kindly comment in the comment section and share the videos with your friends. Thank you.